ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதாக இன்று தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம பார்க்கிறோம். இதுல அல்லாஹ் எதை அவசரக்காரன் அப்படின்னு சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, நன்மைக்கு நாம எவ்வளவு வேணாலும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அது அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இல்ல கொடுக்கலன்னா அதுக்கு பிரதிபலன் ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்பான். அதுவும் கொடுக்கலன்னு சொன்னா மறுமையில கொடுப்பான் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்த்தோம். இப்போ அவசரத்துல என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதை சொல்றானா, உங்களுடைய துஆவுல அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும். நிதானத்தோடு நீங்க கேளுங்க, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் எந்த இடத்துல மனிதன் அவசரப்படுறானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது தன்னுடைய துஆவை கேட்டுட்டு அது தனக்கு நடக்கல என்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது மனிதன் நிராசை அடைந்த நிலையில தீமைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறான். மனிதன் தான் கேட்டது நடக்கல என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா அது அவருக்கு சக்சஸ் ஆகல, அது அவருக்கு ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுல அவர் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்னடா நாம கேட்டு 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 என்ன செய்யல, நமக்கு கிடைக்கவே இல்லையே என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது என்ன செஞ்சானா, மனிதன் அந்த நேரத்துல நிராசை அடைந்த நிலையில தன்னை அவசரப்படுத்தக்கூடியவனாக மாறிடுறான். இப்ப இந்த அவசரம் அவனை எங்க போய் நிப்பாட்டும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு வகையில அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு வகையில சொல்றாங்க. ஒண்ணு, மனிதனுக்கு இந்த அவசரத்தின் காரணமாகவும் நிதானத்தை இழந்த காரணத்தினாலையும் அவன் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சானா, இந்த நோயை கொடுத்துருக்க, இந்த நோயிலேயே யாரெல்லாம் என்னை மௌத்தாக்குன்னு சொல்லி கேட்டுருவான். இப்போ நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நோயிலிருந்து அவருக்கு வேதனை இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அதை தாங்க முடியல, அவரு எவ்வளவோ துவா செஞ்சிருப்பாரு, ஆனா நோயினுடைய வேதனை தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சிருவான் மனுஷன், என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு மௌத்த கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். அப்படி கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். நம்ம ரொம்ப உடல் பாதிக்கப்பட்ட நிலையில நம்மளால எழுந்திருக்கவே முடியாம அப்படியே ரொம்ப நெருக்கடியில இருக்கிற நேரத்துல எல்லா வாயிலுமே இது வரும், யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடுறான்ல. எப்படி கேட்போம், யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடுறான்ல. மௌத்த அல்லாஹ்ட்ட கேட்கவே கூடாது, நல்ல மௌத்தை கேட்கணும். ஆனா மௌத்த கூடுன்னு கேட்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னா, யா அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், ஆனால் என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா நல்ல மரணமாக இருக்கணும், என்னுடைய மௌத்து நல்லதா இருக்கணும், அதைத்தான் கேட்கணுமே தவிர எனக்கு மௌத்து வேணும்னு கேட்கக்கூடாது. எந்த நிலையிலுமே கேட்கக்கூடாது. யாரெல்லாம் என்ன மௌத்தாக்கிடு, நோயினால பாதிக்கப்பட்டவர் என்னைய மௌத்தாக்கிடு